It's story time. மின்னணு அம்புகளால செயற்கை செந்திவுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்தப்போ பாபின் அதை எப்படி சமாளிச்சாருன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. என்ன ஏதுன்னு கேட்காம அவரு பின்னாடி 50-60 விஞ்ஞானிகளும் ஓடினாங்க. அவங்கள எல்லாரையும் தரைத்தளத்துக்கு கீழே 2வது பேஸ்மெண்ட்டுக்கு அவரு கூட்டிக்கிட்டு வந்தாரு. அங்க காவலுக்கு இருந்த 2 ரோபோக்கள் பாபினை பார்த்த உடனே சல்யூட் அடிச்சிச்சு. அங்க இருந்த ஒரு பெரிய கதவை திறக்க சொல்லி பாபின் அந்த 2 ரோபோக்கள் கிட்டையும் சொன்னாரு. ரோபோக்கள் கதவை திறக்கிற நேரத்துல பாபின் திரும்பி தன்னோட கூட ஓடி வந்த விஞ்ஞானிகள் கிட்ட, இந்த 2 ரோபோக்களும் இந்த கதவுகளை திறந்து முடிக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். நான் சொல்றத நீங்க எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. நம்ம தீவு இயற்கையா உருவான ஒரு தீவு கிடையாது. 1000 பெரிய நீர்மூழ்கி கப்பலுக்கு மேல கட்டமைக்கப்பட்ட ஒரு செயற்கை தீவுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். கதவு திறந்த உடனே நம்ம தீவோட தென்கிழக்கு திசையில இருக்கிற 50-60 கப்பலை இயக்கத்துக்கு கொண்டு வரணும். ஒவ்வொருத்தரும் ஒரு கப்பலுக்கு பொறுப்பெடுத்துக்கங்க. எல்லாரும் தென்கிழக்கு திசையில 84 டிகிரியில உங்க கப்பலை இயக்குங்க. உங்க ஒவ்வொரு கப்பலோட வேகமும் 1 மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்துக்கு கம்மியாக கூடாது. 1 மணி நேரத்துக்கு 520 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்துக்கு அதிகமாக கூடாது. நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் இப்போ ஷட் டவுன் ஆகிருக்கிறதுனால எல்லா நீர்மூழ்கி கப்பலையும் ஒரே கமாண்டில் இயக்க முடியாது. இப்படி செஞ்சா அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம செயற்கை செந்தீவு தென்கிழக்கு திசையில் 84 டிகிரியில் 1000 கிலோமீட்டர் நகர்ந்துடும். இப்போதைக்கு மின்னணு அம்புகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி. நான் சொன்னது எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அவர் தெளிவாகவே சொல்லி இருந்ததுனால எந்த விஞ்ஞானிகளுக்கும் அவர் சொன்னதுல சந்தேகம் இல்லை. அதுக்குள்ள அந்த 2 ரோபோக்களும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு போகிற கதவை திறந்து விட்டுச்சு. பாபின் பின்னாடியே ஓடி வந்த 60 விஞ்ஞானிகளும் ஆளுக்கு ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல ஏறிக்கிட்டு அதை இயக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து வந்த 5 நிமிஷத்துக்குள்ள செயற்கை செந்தீவு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து தென்கிழக்கு திசையை நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சுது. ஜெர்மன் நாட்டோட மின்னணு அம்புகள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி ஏவப்பட்டதுனால ஏற்கனவே செயற்கை செந்தீவு இருந்த இடத்துல அத்தனை அம்புகளும் வெடிச்சுக்கிட்டே வந்து கடல்ல விழுந்துச்சு. பாதுகாப்பு அரணோட சூப்பர் கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகாத பச்சை மாவலி இதை எல்லாத்தையும் படம் எடுத்து ஆர்சிக்கும் பாபினுக்கும் அனுப்பிக்கிட்டே இருந்துச்சு. 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் பாபின் எல்லா விஞ்ஞானிகள்கிட்டையும் இதில் அணுக்கதிர் வீச்சு இருக்குங்கிறதுனால நாம் இன்னொரு 5000 கிலோமீட்டர் தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் பசிபிக் சமுத்திரத்தோட ஒரு பகுதியில் இருந்த செயற்கை செந்தீவு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தன்னோட இருப்பிடத்தை இந்து மகா சமுத்திரத்தில் இந்தியாலேருந்து சுமார் 10,000 கிலோமீட்டரில் அண்டார்டிகா கண்டத்துக்கு பக்கத்தில் மாற்றி அமைச்சுக்கிச்சு. ஜெர்மனியோட மின்னணு அம்புகள் செயற்கை செந்தீவு இருந்த இடத்துல மிக சரியாக தாக்குதல் நடத்தினதுனால செயற்கை செந்தீவு அழிஞ்சிட்டதா ஜெர்மனி நினைச்சுது. செயற்கை செந்தீவு பயன்படுத்துகிற உயர் தொழில்நுட்ப ஸ்டெல்த் டெக்னாலஜினால இந்த தாக்குதல் எந்த ரேடார்லையும் சேட்டிலைட்லையும் பதிவாகலை அப்படின்னு தான் ஜெர்மனி நினைச்சுது. அடுத்து வந்த 2 மணி நேரத்துக்கும் செயற்கை செந்தீவிலேருந்து எந்த எதிர்த்தாக்குதலும் நடத்தலைங்கிறதுனால ஜெர்மனி தன்னோட வெற்றியை உறுதிப்படுத்திக்கிட்டு உலக நாடுகளுக்கு எல்லாம் அறிவிச்சுது. ஜெர்மனி இந்த செய்தியை அறிவித்த உடனே உலகம் முழுக்க கொண்டாட்டங்களும் ஆரம்பிச்சிடுச்சு. ஜெர்மன் நாட்டில் கொண்டாட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. பல உலக நாட்டு தலைவர்களும் ஜெர்மனிக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரம் அழிஞ்சு போன செயற்கை செந்தீவிலேயே தன்னோட பையன் கைலாஷும் இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சு பல்தேவ் ரொம்பவே வருத்தத்தில் இருந்தாரு. இந்த தாக்குதல்ல டாக்டர் ரகுவீரும் இறந்துட்டதுனால நாடு முழுக்க அவருக்கு அஞ்சலி செலுத்துற நிகழ்ச்சிகளும் அங்கங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. ரோஷனும் பிரசன்னாவும் அவங்க தயாரிச்ச பள்ளிகளை மின்னணு போட்டில் ஏத்திக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த செய்தி அவங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. கைலாஷ் உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சதும் பிரசன்னா பெரிய குரல் எடுத்து அழ ஆரம்பிச்சிட்டான். சிக்கந்தரும் ராகேஷும் அவனை சமாதானப்படுத்தி
ரோஷனையும் பிரசன்னாவையும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பிரசன்னா கட்டுப்படுத்த முடியாத மாதிரி அழுதுகிட்டே தான் இருந்தான். அடுத்து என்ன செய்யலான்னு ராகேஷும் சிக்கந்தரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேஜை மேல இருந்த கைலாஷோட ரோபோ பல்லி மறுபடியும் தன்னோட வாலை ஆட்டிச்சு. அதை கவனிச்ச உடனே கைலாஷ் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு பிரசன்னா கத்தினான். கிடுகிடுன்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு அந்த பல்லியை மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அதோட கோஆர்டினேட்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த தடவை அது இந்து மகா சமுத்திரத்தில் அண்டார்டிகாவுக்கு பக்கத்தில் இந்தியாவிலேருந்து 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி காட்டிச்சு. இப்போ ராகேஷ் அவங்க கிட்ட சொன்னாரு, செயற்கை செந்தீவு இயற்கையா உருவான ஒரு தீவு இல்லை, அது 1000 நீர்மூழ்கி கப்பலுக்கு மேல செயற்கையா கட்டமைக்கப்பட்ட ஒரு தீவு. ஜெர்மனியோட தாக்குதலை ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களோட வான் பாதுகாப்பு அரணால சமாளிக்க முடியல. அதனால தான் அவங்க பசிபிக் ஓஷன்லேருந்து இந்தியன் ஓஷனுக்கு தீவையே ஓட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. பிரசன்னாவும் ரோஷனும் போற இந்த பயணத்தை 2-3 நாளைக்கு தள்ளி போடலாம். அப்பப்போ ரோபோ பல்லியோட கோஆர்டினேட்ஸை செக் பண்ணி தீவு அதே இடத்துல இருக்கா இல்லை இன்னும் வேற எங்கேயாவது ஓட்டிக்கிட்டு போறாங்களாங்கிறத பார்ப்போம். அதுக்கு அப்புறமா பயணத்தை முடிவு செஞ்சுக்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு தயாரிச்ச இந்த பல்லிகள் வீணா போக வேண்டாம். 2 மாச உழைப்பு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த பயணத்தை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு நடுவில் செயற்கை செந்தீவில் இருந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஜெர்மனியோட தாக்குதல்லேருந்து சாமர்த்தியமா தப்பிச்ச சந்தோஷத்துல இருந்தாங்க. சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்த பாபினை அவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா விஞ்ஞானிகளும் பாபின்கிட்டையும் ஆர்சி கிட்டையும் இந்த வெற்றியை நாம கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்து கேட்டுக்கிட்டாங்க. ஆர்சி கொண்டாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாரு. ஆனா பாபின் அந்த விஞ்ஞானிகள் கிட்ட சொன்னாரு, இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம கொண்டாட்டத்தை வச்சுக்கலாம். சூப்பர் கம்ப்யூட்டரை முதல்ல ரீபூட் பண்ணி வான்மண்டல பாதுகாப்பு அரண் நீலமேகவல்லி மறுபடியும் முழு செயல்பாட்டுக்கு வருதாங்கிறத பார்க்கணும். நம்ம தீவு நகர்ந்து வந்த மாதிரியே நாம வான் மண்டலத்துல மிதக்க விட்டிருந்த கண்ணுக்கு தெரியாத வெடிகுண்டுகளும் கடலுக்கு அடியில இருந்த ரோபோ நீர்மூழ்கி வீரர்களும் நம்ம கூடவே நகர்ந்து வந்துட்டாங்களாங்கிறத முதல்ல உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு அப்புறமா இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம செஞ்சு வச்சிருக்கிற இந்த 4 ரோபோ திமிங்கிலங்களை இப்ப இருக்கிற இந்த இடத்த சுத்தி சர்வதேச கடல் எல்லைக்குள்ள விடணும். இதை எல்லாத்தையும் முடிச்சு நம்ம தீவோட பாதுகாப்பை முழுசா உறுதிப்படுத்தின அப்புறம்தான் வெற்றியை கொண்டாடணும். இந்த தடவை இந்தியாவுக்காக நாம தயாரிச்சு வச்சிருக்கிற பவர்ஃபுல்லான சரக்குலேருந்து கொஞ்சம் எடுத்து நாம எல்லாருமே அதை பயன்படுத்த போறோம். அதை தயாரிச்ச விஞ்ஞானிகள் சொன்ன மாதிரி 1 வாரத்துக்கு வான்வெளியில மிதக்கிற உணர்வோட நாம இருக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்டு எல்லா விஞ்ஞானிகளும் ஆரவாரமா கைத்தட்டினாங்க. அடுத்து வந்த 3 மணி நேரத்துக்குள்ள சூப்பர் கம்ப்யூட்டரை ரீபூட் பண்ணி நீலமேகவல்லிய முழு கட்டுப்பாடுல கொண்டு வந்தாங்க. செயற்கை செந்தீவு நகர்ந்து வந்தப்பவே அது கூடவே கண்ணுக்கு தெரியாத மிதக்கும் வெடிகுண்டுகளும் நீர்மூழ்கி ரோபோ வீரர்களும் சரியா நகர்ந்து வந்திருந்துச்சு. ஆர்சி கொடி அசைச்சு துவக்கி வச்ச உடனே 4 ரோபோ திமிங்கிலங்களும் 4 திசையில சர்வதேச கடல் எல்லையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுது. வெற்றி கொண்டாட்டத்துக்கு முன்னாடி ஜெர்மனியால செயற்கை செந்தீவை எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நிரூபிச்சு அவங்களோட வெற்றி கொண்டாட்டத்துல மண்ணள்ளி போடணும்னு பாபின் முடிவு பண்ணாரு. ஜெர்மனியோட ஏவுகணை ஏவுதளத்தை தாக்கி அழிக்கிற மாதிரி ஒரு ஏவுகணைய அவர் செயற்கை செந்தீவிலேருந்து ஜெர்மனியை நோக்கி ஏவி விட்டாரு. செயற்கை செந்தீவை அழிச்சிட்டதா நினைச்சுக்கிட்டு இருந்த ஜெர்மனிக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. உலக நாடுகள்ல நடந்துகிட்டு இருந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் இந்த ஏவுகணை தாக்குதல் நடந்த உடனே முடிவுக்கு வந்துச்சு. இனிமே செயற்கை செந்தீவை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு உலக மக்கள் எல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. உலக நாடுகளுக்கும் செயற்கை செந்தீவை அழிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா தளர ஆரம்பிச்சுது. இதுக்கு நடுவுல செயற்கை செந்தீவுல இனிமே கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாபின் உத்தரவு கொடுத்ததும் எல்லா விஞ்ஞானிகளும் அவங்க தயாரிச்சு வச்சிருந்த சிந்தட்டிக் ரசாயன பொருளை எடுத்துக்கிட்டு வான்வெளியில மிதக்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சாங்க. இந்த 2-3 நாள்ல பிரசன்னா ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணி பார்க்கும்போதும் செயற்கை செந்தீவு அதே இடத்துல இருந்துச்சு.
இனிமே நீங்க உங்க பயணத்தை தொடரலாம் அப்படின்னு ராகேஷ் சொன்னதுக்கு அப்புறமா ரோஷனும் பிரசன்னாவும் மறுபடியும் தங்களோட மின்னணு போட்டில் எல்லா பள்ளிகளையும் ஏற்றிக்கிட்டு கிளம்பினாங்க. செயற்கை செந்தியோட கோஆர்டினேட்ஸை ஏற்கனவே மின்னணு போட்டில் செட் பண்ணி வச்சிட்டதுனால திசையை கண்காணிக்கிற வேலை ரோஷனுக்கும் பிரசன்னாவுக்கும் இல்லை. சர்வதேச கடல் எல்லை வர வரைக்கும் ரோஷன் அந்த படகை 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிக்கிட்டு இருந்தான். அதுக்கு அப்புறமா படகோட செட்டிங்ஸை நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு மாற்றி 2000 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு செட் பண்ணதும் அவனோட மின்னணு போட் ஒரு நீர்மூழ்கி கப்பலாக மாறி 2000 கிலோமீட்டர் வேகத்தில் செயற்கை செந்தீவை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுது. ரோஷன் பிரசன்னாகிட்ட செயற்கை செந்தீவு இப்போ இருக்கிற இடம் 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதனால் அடுத்த 4-5 மணி நேரத்துக்கு இந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே உக்காந்து வெளியே இருக்கிற கடலை வேடிக்கை பார்க்கறத தவிர நமக்கு வேற எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொன்னான். அடுத்து வந்த 3 மணி நேரமும் அவங்க ஏதேதோ பேசி சிரிச்சு கடலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கேருந்தோ திடீர்னு வந்த ஒரு பெரிய ரோபோ திமிங்கிலம் அவங்க இருந்த மின்னணு படகை அப்படியே வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடுச்சு. திடீர்னு ஒரே இருட்டா படகு இப்படியும் அப்படியும் ஆடினதுல பிரசன்னாவும் ரோஷனும் படகுக்குள்ள விழுந்து இங்கேயும் அங்கேயும் உருண்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா இப்ப 2000 கிலோமீட்டர் வேகத்துல போக வேண்டிய அவங்களோட படகு அதை விட மிக அதிகமான வேகத்துல போற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த ரோபோ திமிங்கிலம் ரோஷனும் பிரசன்னாவும் வந்த மின்னணு படகை செயற்கை செந்தீவோட கடல் பாதுகாப்பு அறையில வந்து துப்பிட்டு போச்சு. மின்னணு படகுல ரோஷனும் பிரசன்னாவும் செட் பண்ணி வச்சிருந்த கோஆர்டினேட்ஸ் இப்ப சரியா மேட்ச் ஆனதுனால மின்னணு படகு தன்னோட இயக்கத்தை நிறுத்திக்கிட்டு இருந்துச்சு. பிரசன்னா ரோஷன் கிட்ட எங்கேருந்து இந்த திமிங்கிலம் வந்துச்சு, திடீர்னு எதுக்கு நம்மளை முழுங்கி கொண்டாந்து இங்கே துப்பிட்டு போயிருக்கு அப்படின்னு கேட்டான். ரோஷன் பதிலுக்கு, நம்ம மின்னணு படகு இயக்கத்தை நிறுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தா நாம செயற்கை செந்தீவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த ரோபோ திமிங்கிலம் செயற்கை செந்தீவோட கடல் வழி பாதுகாப்புக்காக கட்டப்பட்டதா இருக்கலாம். ஆனா இந்த தீவுல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. நம்ம பள்ளிகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துட்டு இந்த தீவுக்குள்ள ஒரு சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொன்னான். பள்ளிகள் எல்லாம் பாதுகாப்பாவே இருந்துச்சு. பிரசன்னாவும் ரோஷனும் கடல் பாதுகாப்பு அறையை விட்டு வெளியே வந்தாங்க. ஒவ்வொரு அறையா அவங்க பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரு அறையோட மின் திரையில பச்சை மாவலி வந்து தீவுக்குள்ள யாரோ 2 அந்நியர்கள் வந்திருக்காங்க, தீவுக்கு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு அலறிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது போட்ட சத்தத்தை கேட்கறதுக்கு தான் அங்க யாருமே இல்லை. இந்த தீவுல இருந்தவங்கெல்லாம் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பிரசன்னாவும் ரோஷனும் ஒவ்வொரு அறையா தேடிக்கிட்டு வரும்போது ஒரு அறைக்குள்ளேருந்து யாரோ வலியால முனகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த அறையோட கதவு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருந்ததுனால ரோஷனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. உடனே அவன் தான் போட்டுக்கிட்டு இருந்த துப்பறிவாளர்களுக்கான உடையிலேந்து ஒரு ஆக்ஸா பிளேடை எடுத்து அதால அந்த பூட்டை அறுத்து எரிஞ்சான். அவங்க 2 பேரும் அந்த அறைக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க டாக்டர் ரகுவீரை தலைகீழ கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.